பார்த்தோம்னா இவங்க வந்ததுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். குடும்பமே இந்த போதைப் பொருள் வஸ்து விற்கிறதுல கடத்துறதுல அவங்களும் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வக்பு வாரியத்தை திருத்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் சொல்றாங்க. ஆக்சுவலாக சட்டம் பாஸ் ஆயிடுச்சு, அமைச்சர் அவர்களே மக்களை முட்டாளாக்க கூடாது. ஒரு மாசம் கூட முடியல, சகோதரர் மாரிதாஸ் அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று இன்னோட ஒரு மாதம் ஆகுது. இந்த ஒரு மாதத்தில் இவர் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மாற்றம் வேணும்னு சொல்லி தான் நம்ம மக்கள் எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போட்டு இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்காங்க. எவ்வளோ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, இல்லை இந்த பருத்தி முத மாதிரியே குடவுன்லேயே இருந்திருக்கலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இவங்க வந்ததுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை அவர்கள் சொன்னாங்க, இது திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொன்னார். என்னது திமுக ஆட்சியா, அப்போ இது தவக்க ஆட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி யோசித்தோம் இல்லையா? ஆனால் அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும், அதே மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, குடிச்சு போட்டு ரோட்டில் விழுந்து கிடக்காங்க. அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லவும் முடியலை. சொன்னால் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே எப்படி முதல்ல இருந்த ஆட்சியை கடந்து போனாங்களோ அதே மாதிரி தான் இந்த முறையும் கடந்து போகிறாங்க. போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருக்குது. உண்மையிலேயே முதல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. இந்த பக்கத்தெருவில் கூட போனால் கூட வாங்கலாம் போல, அந்த அளவுக்கு ரொம்பவும் மலிவாக பலசர கடையில் விற்கிற மாதிரி விற்கிறாங்க. இது எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை கட்டுப்படுத்த முடியலை, கட்டுப்படுத்தவும் மாட்டாங்க. ஏன்னா போன ஆட்சியிலையும் அப்படி தான் செஞ்சாங்க, அதே மாதிரி தான் இந்த ஆட்சியிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா அவங்களுடைய குடும்பமே இந்த போதைப் பொருள் வஸ்து விற்கிறதுல கடத்துறதுல அவங்களும் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சகோதரர் மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. 2 ஆயிடுச்சா. 3வது பார்த்தோம்னா இதில் நம்முடைய முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனி மனிதன் ஒழுக்கம் மட்டும்தான் இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும். நாங்கள் சாராய கடை வச்சுருப்போம், பார் நடத்துவோம், போதைப் பொருள் விற்போம், எல்லாமே நடக்கும். நீங்கள் வாங்கி குடிக்காதீங்க, நீங்கள் வாங்கி திங்காதீங்க, நீங்கள் பொம்பளை பிள்ளையே கையை பிடிச்சி இழுக்காதீங்க, நீங்கள் யாரையும் ரேப் பண்ணாதீங்க, நீங்கள் தான் ஒழுக்கமாக இருக்கணும், நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறையின் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, ஏன்னா நல்ல பேர் எல்லாமே காவல்துறைக்கு போயிடும், அது போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க போல. இன்னைக்கு இந்தியாவிலே பார்த்தோம்னா மிகச்சிறந்த காவல்துறை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச காவல்துறை தான். சின்ன பிள்ளை மேலே அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பெண்ணு மேலே ஒருத்தன் கையை வச்சிட முடியாது, அடுத்த செகண்ட் அவன் உயிர் அவன்கிட்ட இருக்காது, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவனுடைய சொத்து இருக்காது, வீடு இருக்காது, நடுத்தருள் அவன் குடும்பம் நிற்கும். அப்போ ஒழுங்காக பிள்ளைய வளங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கும் ஒரு வார்னிங். ஆனால் இங்கே எதுவுமே செய்கிறதில்ல. அவனை காப்பாற்றி விட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கேஸே எடுக்க மாட்டாங்க. முதல்ல திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா பெரும்பாலும் கேஸ் எடுக்க மாட்டாங்க. அதையும் மீறி வம்பு பண்ணி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே கேஸை திருப்பி விட்டுறது. ஏன்னா அப்போ தான் பயந்துட்டு அவங்க ஸ்டேஷனுக்கே போக மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ இன்னும் அது மட்டும் நடக்கலை. அடுத்து பார்த்தோம்னா விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, கண்ட்ரோல்லையே இல்லை. அடுத்து என்ன விலை, என்ன வாங்க போகிறோம், நம்ம ஒரு ரேட்டுக்கு ஒரு 50 ரூபா கொண்டு போனோம்னா அதெல்லாம் இல்லை, அதை விட 2 மடங்கு கூட இருக்கிற மாதிரி தான் பொருட்களுடைய விலைவாசி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா நீட்டு. திமுக ஆட்சியில் நீட்டு வேண்டான்னாங்க, அதே மாதிரி இவங்களுமே நீட்டு வேண்டாம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தில் 27 மாநிலத்திலையுமே நீட்டு இருக்குது, எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. அது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டு வேண்டான்ட்டு இருக்காங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போவாங்களான்னு பார்த்தா கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் சாத்தி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் கோர்ட்டுக்கு போகாமல் மத்திய அரசு தான் நீக்கணும் அப்படின்னாங்க. மற்ற மாநிலங்களில் எப்படி ஏற்றிருக்காங்களோ அதே மாதிரி இங்கே பிள்ளைகளை எழுத வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையே இல்லை. ஆனால் பிள்ளைங்க அதெல்லாம் கடந்து போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பிள்ளைங்க எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியாவிலே பார்த்தோம்னா டாப் 10க்குள்ளே அதிகமாக வர்றது நம்ம தமிழக மாணவர்கள் மாணவிகள் தான், அவங்க தான் வர்றாங்க. இவங்க ஏன்
ஏன் வேணாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க தானே படித்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்காக போய் பரீட்சை எழுத போகிறாங்க போல, அதனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா வக்பு வாரியத்தை திருத்த சட்டத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை, இது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுவும் சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. ஜனாதிபதிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு, பார்லிமெண்ட்டில் எல்லாமே முடிச்சாச்சு. இந்தியாவில் இருக்கும் அத்தனை மாநிலங்களுக்கும் சட்டம் பாஸ் ஆயிடுச்சு. அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சட்டம் பாஸ் ஆயிடுச்சு அமைச்சர் அவர்களே, மக்களை வந்து முட்டாளாக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னா, நம்மளுடைய மத்திய அரசு என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அதில் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு நம்மளுடைய திமுக அரசு நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு விளம்பர மாடலை ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரையும் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஸ்கீம், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சோஷியல் மீடியாவில் பேசுவாங்க. ஆனால் இப்போ இந்த கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசு என்ன செய்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஸ்கீம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மறுபடியும் நாங்கள் தான் செய்கிறோம்னு சொல்லிட்டு இவங்களாம் மறுபடியும் புதுசாக சொல்கிறது. ஏற்கனவே என்ன ஸ்கீம் இருக்கோ அதை வந்து நாங்கள் இப்போ தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மக்களுக்கு இப்போ தான் இந்த ஸ்கீமே தமிழ்நாட்டுக்கு வருதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் விவரமாக இருக்கிறவங்க அப்போ ஏற்கனவே இது வந்து சிஎம் ஸ்டாலின் கொண்டு வந்தது, இது மோடி ஐயா கொண்டு வந்தது, இதுக்கு இவங்க ஸ்டிக்கர் மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இது இந்த கூட்டம் ஒன்று அலையுது. அடுத்து பார்த்தோம்னா சேனல்கள் முடக்கம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு, மக்களுக்கு எதிராக நடக்குதுன்னு எந்த சேனல் வந்து அதை ஒளிபரப்புதோ அந்த சேனல் தூக்கி ரொம்ப பின்னாடி போட்டுடுறது. இல்லாட்டின்னா இந்த சோஷியல் மீடியாலெலாம் பார்த்தோன்னா 4 லைன் ஏதாவது போஸ்ட் போட்டிருப்பாங்க, அவங்கள பிடிச்சி ஜெயிலில் வச்சுருது. போன திமுக ஆட்சியில் குஜராத்லலாம் போய் 4 லைனுக்கு மீம்ஸ் போட்டவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதே மாதிரி வேலை இப்போ இவங்களும் செய்கிறாங்க. சேனல்களை வந்து முடக்கிறாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பதிவு போடுறவங்கள வந்து ஜெயிலில் போடுறது, மிரட்டுறது, அது மாதிரி உண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோன்னா யூடியூப்பில் வந்து போடுறவங்க, ஃபேஸ்புக்கில் போடுறவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அடித்து விட்டுறது, அந்த சேனலில் முடக்கிற வேலையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக யூடியூபர்ஸ் வந்து போன தடவை சகோதரர் மாரிதாஸ் கைதானார், சவுக்கு சங்கர் அவங்க கைதானாங்க, மற்ற நிறைய பேரை கூப்பிட்டு வந்து இவங்க மிரட்டியிருக்காங்க. இந்த முறை பார்த்தோம்னா அவங்களாவது ஒரு 2 மாதம் கழித்து செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கும் அந்த டிவிகே கட்சி என்ன பண்ணாங்கன்னா 1 மாதம் கூட முடியல, சகோதரர் மாரிதாஸ் அவங்கள வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் சொன்னது இது வரைக்கும் அவர் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க, நல்லா கவனித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒரு பெண்ணை கூட அவர் தரக்குறைவாக பேசியிருக்கவே மாட்டார். மினிஸ்டர்ஸை கூட அந்த ஆளு இந்த ஆளு அவே இவேன்னு பேசியிருப்பார். எந்த பெண்ணையுமே வந்து அதுன்னு கூட சொல்ல மாட்டார். அவங்க இவங்கன்னு மரியாதையாக தான் பேசுவார். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த முறை வந்து அமைச்சர் கீர்த்தனா கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி, மதன் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஃபோட்டோ போட்ட உடனேவும் இங்கே இன்றைக்கி இருக்கும் ஆளும் கட்சிக்கு வந்து ரோசம் வந்துருச்சு. அதாவது வந்து கருத்து சொல்கிறதுக்கு அத்தனை பேருக்குமே உரிமை இருக்குது. விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க. நாங்கள் விமர்சனம் பண்ண மக்கள் விமர்சனம் பண்ணத்தான் நீங்கள் இன்றைக்கி ஆளும் கட்சி நாங்கள் என்ன தவறு செஞ்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இன்றைக்கி சகோதரர் மாரிதாஸ் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னா உண்மைன்னா அவர் பெரும்பாலும் 100% எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும், அவர் எந்த விதமான பொய் தகவல்களை சொல்ல மாட்டார், ஏறியும் சொல்ல மாட்டார். இருக்கிற விஷயத்த மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுவார். ஏன்னா அவங்க இவங்க இப்போ எங்கள் ஊர் பக்கம் இப்போ மதுரை தேனி டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்தா சாதாரணமாக அந்த வார்த்தை வரும், எங்களுக்கே வந்துடும். அவங்க இவங்கன்னு தான் நாங்கள்லாம் பேசுவோம். அந்த ஸ்லாங்கில் தான் அவர் பேசுவாரே தவிர மற்றபடி அவர் கொடுக்கும் தகவல்கள், அவங்க டீம் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண தண்ணி கேன் போடுற பையன்லேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் முதற்கொண்டு அவங்க டீமில் இருக்கிறாங்க. உண்மையான தகவல், நேர்மையான தகவல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு தகவலை தான் போட்டிருக்காங்க. மாரிதாஸ் அவர்கள் போட்ட ஃபோட்டோவை கூட இது உண்மையா இல்லை வந்து ஏஐ ஃபோட்டோவான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபோட்டோ வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மாரிதாஸ் அவர்களை கைது செஞ்சு அவரை கொண்டு போய் உள்ளே வச்சிட்டாங்க. அன்னைக்கே அவங்களுடைய வழக்கறிஞர்கள் எல்லாருமே வெளியே கொண்டு வந்துட்டாங்க.
இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆளும் அரசு செஞ்சது மிகப்பெரிய தவறு. அவர் போட்ட வீடியோவுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இவர் மேலே ஒரு அவதூறு வழக்கு தொடுத்து கோர்ட்டில் கூட கேஸ் போட்டிருக்கலாம். அவர் இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இங்கே எடுத்தோன்னே கைது செஞ்சது உண்மையிலேயே இந்த 7:30, 8:30, 11:30 எல்லாமே வந்து இந்த ஆட்சிக்கு பிடிச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இனிமேல் மாரிதாஸ் அவர்கள் கண்டிப்பாக வாய மூடி இருக்கவே மாட்டார். இன்னும் பேசுவார், அதிகமாக பேசுவார், தைரியமாக பேசுவார். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ உண்மைகள் இருக்கும், அவ்வளோ விஷயங்கள் அவர் கையில் வச்சிருப்பாரு. ஆனால் வந்து உண்மையிலே இந்த ஆட்சிக்கு பிடிச்சி கெட்ட நேரம் தான் நானாக நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் அவர் வாய்க்கு உண்மையிலே போய மாட்டார். எப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரோ மறுபடியும் அதிகமாக தான் பேசுவார். நம்மளை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்களே, நம்ம இனிமேல் இவங்களை வந்து பயந்து ஒரு கம்மியாக பேசுவோம். அதாவது வந்து இனிமேல் வந்து எதுக்கு இவனை பற்றி பேசுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு வராது. நீ தொட்டையில் இனிமேல் இந்த கழுத்தை சுற்றின பாம்புன்னு சொல்லுவாங்க, கழுத்தை சுற்றின பாம்பு காலையும் சேர்த்து பிடிச்சிருக்கு இவங்களை. உண்மையிலே சொல்கிறேன், அந்த அளவுக்கு வந்து மாரிதாஸ் அவர்கள் பேசத்தான் போகிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு விவரமும் இருக்குது, விஷயங்களை வெளியே கொண்டு வர்றாரு. திமுக அரசை அண்ணாமலை அவர்களும் மாரிதாஸ் அவர்களும் இவங்க பண்ண அந்த ஊழல்களை வெளியே கொண்டு வந்ததில் முக்கியமானவர் வந்து மாரிதாஸ் தான். அவங்க போட்டுக்க சட்டை என்ன ரேட்டு, செப்பல் என்ன ரேட்டு, வாட்ச் என்ன ரேட்டுங்கிற முதல்ல என்ன பிராண்டுங்கிற முதல் கொண்டு வெளியே கொண்டு வந்தது மாரிதாஸ் அவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு கீர்த்தனாவும் அந்த மதன் இருக்கிற ஃபோட்டோனால வந்து கைது செஞ்சுருக்காங்கன்னு யாருமே நம்பலை. ஆதவ அர்ஜுனா அவங்களுடைய குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற கூத்தை எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு தைரியமாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு மாரிதாஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்காரு. எத்தனையோ பேர் யூடியூபர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனையோ அரசியல் விமர்சகர்கள் கொச்சினில் நடந்த அந்த எஃப்ஐஆர் ஃபைலவே தூக்கி இன்னைக்கு பூரா விட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஷார்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்போ எத்தனை பேரை பிடிச்சி போடுவீங்க? இது வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, அந்த விஷயத்தை வந்து அவங்க கருத்துக்களை சொல்ல விடாம முடக்குறாங்க. இதுதான் வந்து பாசிசம். பாசிசம் சொல்லி நம்மளுடைய முதல்வர் சொல்றாரு இல்லையா, இதுதான் பாசிசம். அதாவது நாங்க நினைக்கிறது மட்டும்தான் நீங்க பேசணும், நாங்க இப்படித்தான் இருக்கோம், யாரும் எதுவும் எங்களை பத்தி எதிர்த்து பேசக்கூடாது, நாங்க எது வேண்டாலும் செய்வோம், நீங்க அத்தனை பேரும் வாயை மூடிக்கிட்டு இருங்க, நாங்க எங்க இஷ்டப்படிதான் நடப்போம், நீங்க யாரும் எதையும் கண்டுக்க கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா, இதுதான் பாசிசம். இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஒரு ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு ஆளும் அரசை யாருமே கேள்வி கேட்கலாம், தவறா இருக்கும் பட்சத்தில். அது வந்து இன்னைக்கு எல்லா மக்களுமே இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியா இருக்கு, நீங்க செய்கிறது சரியா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்து மக்களை வந்து முடக்கும் சக்தி இருக்கு இல்லையா, இந்த சக்தி தான் வந்து பாசிசம். அப்போ இன்னைக்கு இருக்கும் ஆளும் கட்சி தான் பாசிசத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்களை வந்து முடக்கிக்கிட்டு இருக்காங்க. வெளியே விஷயங்களை வெளியே வராமல் கவனமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடக்குமுறைக்கு தமிழக மக்கள் என்றைக்குமே வந்து யாருமே அடங்கி போகிற ரகமே கிடையாது. நீ அடிக்கிறியா, நாங்கள் திருப்பி எந்திரிச்சு வருவோங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு மக்களுமே இருக்காங்க. ஏன்னா இது ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், கலைஞரையா ஆகட்டும், ஸ்டாலினையா ஆகட்டும், அவங்க எல்லாமே இந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுத்து பார்த்துட்டாங்க. அது எல்லாமே தமிழ்நாட்டில் எதுவுமே வேலைக்கு ஆகாது. நீ இன்னைக்கு அடிக்கிறியா, நல்ல மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடும்போது மாற்றி ஓட்டு போட்டு வச்சு செஞ்சு விட்டுருவாங்க தமிழக மக்கள். அடுத்து பார்த்தோம்னா பவர் கட்டு. ஒவ்வொரு ஊர்லேயுமே மினிமம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா 3 மணி நேரம் வந்து பவர் கட் ஆயிரும். ஆனால் அங்கே நிர்மல்குமார் அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து பீஸ் கட்டையை பிடிங்கிட்டு போயிட்டாரா, யாரோ ஒருத்தர் பீஸ் கட்டையை ஏதாவது ஒரு தெருவில் தானே பிடிங்கிட்டு போக முடியும். தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த பிரச்சனை, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பிரச்சனை. கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா நைட்டில் ரொம்ப நேரம் கரண்ட் போயிடுது, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஊர்களெல்லாம் பார்த்தோம்னா என்ன கரண்ட் போகுதுன்னே தெரியாமல் இந்த ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க நேரத்துலலாம் கரண்ட் போயிடும். இப்போ நிர்மல்குமாருக்கு வந்து ஒரு கேள்வி, ஒரே ஒரு பீஸ் கட்டை மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதுமே வந்து யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ அந்த ஒரு பீஸ் கட்டையை வச்சு தான் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் ஆஃப் அண்ட் ஆன் இருக்கான்னு சொல்லிட்டு மக்களுக்கு நீங்கள் தெரிவுபடுத்தணும். ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எந்த அளவுக்கு நீங்கள் மக்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆட்சி உங்கள் கையில் இருக்குது, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி பவர் கட் ஆகுறதுக்கு முழு முதற் காரணமே உங்களுடைய அரசாங்கம், முன்னாடி இருந்த அரசாங்கம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிற குளறுபடிகள் தான். அதை என்னன்னு சொல்லிட்டு சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். இப்படியே போச்சுன்னா, பவர் கட் அதிகமாச்சுன்னா, ஒரு முறை கலைஞர் ஐயா அவர்களுடைய ஆட்சி போனதுக்கு இந்த பவர் கட்டும் ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா இந்த பவர் கட்டுனால நிறைய பேருடைய தொழில் பாதிப்படையும். நீங்கள் இன்றைக்கி 200 யூனிட் வீட்டுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இவ்வளோ கரண்ட் ஆஃப் பண்ணாலுமே வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அது மாதிரி கலைஞரை அந்த பவர் கட்னாலே ஒரு முறை ஆட்சி போனது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தோம்னா போன முறை திமுக ஆட்சியில் நடந்தது தான். அதுதான் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களுமே இது திமுக ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. அப்போ திமுகவும் தாவேக்காவும் ஒன்று தான், ரெண்டுமே எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைக்கு
திமுக கூட கூட்டணியில இருந்த கட்சிகள் தான் வந்து இன்னைக்கு அப்படியே அண்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு முட்டு கொடுத்து அந்த ஆட்சியை வந்து தூக்கி பிடிச்சி நட்டமாக நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதனால் பார்த்தோம்னா ரெண்டுமே ஒன்று தான், எந்த வித்தியாசமுமே இல்லை. மக்களுக்கு தான் இன்னும் கொஞ்ச நாள்லேயே புரிய ஆரம்பிச்சிடும். இப்போவே பார்த்தோம்னா ஓட்டு போட்டவங்கெல்லாம் தலையில் அடிச்சுக்கிறாங்க, என்னமோ நினச்சி ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு. மக்களே இதுதான் மாற்றம். என்ன மாற்றம்? போன முறை இருந்ததை மறுபடியும் ஒப்பிச்சுக்கிட்டு அதே மாதிரி செய்கிறாங்க இல்லையா? அது மட்டும்தான் மாற்றம். போன முறை வந்து நமக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் ஐயா இருந்தாங்க, இந்த தடவை வந்து விஜய் சார் இருக்கார். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எந்த வித்தியாசமே இல்லை. பார்ப்போம் நீ அடுத்த மாதத்துக்குள்ளே எவ்வளோ கூத்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்தோட படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்தோட படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.